ஏன் கெட்ட எண்ணங்கள் நம் மனதில் வருகின்றன? நமக்கு அது தேவையில்லை என்றாலும் மோசமான எண்ணங்கள் மனதில் தொடர்ந்து வருகின்றன. ஆனால் ஏன்? மனம் நமது மிகப்பெரிய நண்பன். மனம் நமது மிகப்பெரிய எதிரி. நாம் நமது மனதை பின்பற்றும் போது மனம் நம்மை வழிதவரச் செய்கிறது. நாம் மனதை சமநிலைப்படுத்தும் போது நம் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கிறது. நம் மனதில் வரும் மோசமான எண்ணங்களை நாம் நிறுத்த முயற்சிக்கிறோம். ஆனால் நாம் எவ்வளவு அதிகமாக நிறுத்த முயற்சிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக இந்த எண்ணங்கள் நம்முள் நுழைகின்றன. நீங்கள் எதையாவது விட்டு எவ்வளவு தூரம் ஓடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அந்த விஷயம் உங்களை நோக்கி வரும். எனவே அந்த விஷயத்தை விட்டு ஓடாமல் அதை சமநிலையில் வைத்திருங்கள். ஒருமுறை ஒரு இளைஞன் கௌதம புத்தரிடம் வந்து, "ஓ புத்தரே, என் மனதில் ஏன் இத்தனை மோசமான எண்ணங்கள் வருகின்றன? நான் மோசமான எண்ணங்கள் என் மனதில் வர விரும்பவில்லை. ஆனால் காம எண்ணங்கள் என் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதை பற்றி நினைத்து நான் மிகவும் வருந்துகிறேன். என் ஆற்றலும் நேரமும் இதையெல்லாம் யோசிப்பதில் வீணாகிறது. இந்த எண்ணங்கள் காரணமாக நான் சில சமயங்களில் அமைதியாக இருக்க முடியாது. நான் எப்போதும் பெண்களை பார்த்து மயங்குகிறேன். என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது" என்று கூறினார். புத்தர் சிரித்தார். அந்த இளைஞனிடம், "காமம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா?" என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், "புத்தரே, காமம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அது மிகவும் மோசமான விஷயம்" என்று பதிலளித்தான். அப்போது புத்தர் அந்த இளைஞனிடம், "முதலில் நம்மில் இயற்கையாக இருப்பது மோசமானது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமது வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுகிறது. காமம் ஒரு மோசமான விஷயம் அல்ல. இது நம் மனதில் ஒரு உணர்வு. அது ஏதோ ஒன்றின் பற்றாக்குறையை நமக்கு உணர வைக்கிறது. பின்னர் நாம் அந்த விஷயத்தை பெற அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறோம். உதாரணமாக, உங்களுக்கு பணம் இல்லை என்றால் பணம் பெறுவதற்கான ஆசை உங்களுக்கு இருக்கும். காமம் எழும். இதன் பொருள் காமம் மோசமானது என்பதல்ல. ஆனால் அது நமது மனதின் ஒரு வகையான தேவையின் உணர்வு. இந்த தேவை உடல் ரீதியாக இருக்கும்போது நாம் அதை பாலியல் காமம் என்று அழைக்கிறோம். அந்த இளைஞன் கௌதம புத்தரிடம், "புத்தரே, நான் காமத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். ஆனால் அது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்பதை நீங்கள் எனக்குச் சொல்லுங்கள்" என்று கேட்டான். கௌதம புத்தர், "காமம் எங்கிருந்தும் வருவதில்லை. அது நமக்குள்ளேயே இருக்கிறது. அது இருப்பது அவசியம். அப்போதுதான் மனித இனம் பெருகும்" என்று கூறினார். அந்த இளைஞன், "அது நமக்குள்ளேயே இருக்கும்போது அதுவும் அவசியம் என்றால் மக்கள் அதை ஏன் தவறு என்று கூறுகிறார்கள்?" என்று கேட்டான். புத்தர், "இதுதான் பிரச்சனை. மக்கள் காமத்தை தவறாக நினைத்துள்ளனர். அவர்கள் அதை மறைக்க மற்றும் அடக்க முயற்சிக்கிறார்கள். காமம் தவறானது அல்ல. ஆனால் காமத்தை தவறான வழியில் பயன்படுத்துவது தவறு. மக்கள் தாங்கள் விரும்புபவர்களுக்காக வாழத் தொடங்குகிறார்கள். அதை பற்றி எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இது அனைத்தும் தவறு." புத்தர் அந்த இளைஞனிடம், "விலங்குகளுக்கும் பாலுறவு இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா?" என்று கேட்டார். அந்த இளைஞன், "ஆம் புத்தரே, விலங்குகளுக்கும் காமம் இருக்கிறது. ஏனென்றால் விலங்குகளும் தங்கள் தலைமுறையை முன்னோக்கி கொண்டு செல்லும்" என்று பதிலளித்தான். புத்தர், "அப்படியானால் விலங்குகளின் காமத்தை நாம் ஏன் தவறு என்று சொல்வதில்லை?" என்று கேட்டார். அந்த இளைஞன், "எனக்கு தெரியாது மகாத்மாவே, நீங்கள் சொல்லுங்கள்" என்று கூறினான். கௌதம புத்தர், "விலங்குகள் தங்கள் காமத்தை இன்பத்திற்காக பயன்படுத்துவதில்லை. அவை இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே தங்கள் காமத்தை பயன்படுத்துகின்றன. இயற்கையானது விலங்குகளுக்கு காமத்தை தங்கள் மகிழ்ச்சியின் அடிப்படையாக மாற்றும் அளவுக்கு போதுமான புரிதலை கொடுக்கவில்லை. அதே சமயம் மனிதன் இயற்கையில் காணப்படும் அனைத்தையும் தனது புரிதலின் அடிப்படையில் தனது சொந்த மகிழ்ச்சிக்காக பயன்படுத்துகிறான். நாம் மனிதர்கள் பாலியல் மற்றும் காமத்தை நமது மகிழ்ச்சியின் சாதனமாக மாற்றியுள்ளோம். அதே சமயம் இயற்கையானது நமது வம்சத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் மனிதர்கள் அதை தங்கள் வாழ்க்கையின் இறுதி இலக்காக ஆக்கியுள்ளனர். காமத்தை கட்டுப்படுத்தாமல் விடுவது தவறு. நாம் ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறோம்? ஏன் அது கட்டுப்பாடில்லாமல் ஆகிறது?" என்று கூறினார். அப்போது கௌதம புத்தர், "நான் இப்போது உனக்குச் சொல்வதை கவனமாக கேள். காமத்தின் முழு விளையாட்டையும் நீ புரிந்து கொள்வாய். உனது எல்லா கேள்விகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். நீ கவனமாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும்" என்று கூறினார். பின்னர் கௌதம புத்தர் அந்த இளைஞனிடம், "ஒரு காலத்தில் ஒரு குருவும் அவரது சீடனும் ஒரு ஆசிரமத்தில் வாழ்ந்தனர்.
சீடர்கள் தினமும் ஆசிரமத்திற்கு வெளியே உள்ள கிராமத்திற்கு பிச்சை எடுக்கச் செல்வார்கள். பிச்சை எடுக்க கிராமத்திற்குச் செல்லும் சீடன் வழியில் ஒரு நதி இருக்கும். அதன் வழியாக அவர் தினமும் பிச்சை எடுக்கச் செல்வார். ஒரு நாள் ஒரு பையன் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருப்பதைக் கண்டான். அவர் அந்த பையனிடம் சென்று, சகோதரா, இந்த மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். அந்த பையன், ஏய், நான் பார்ப்பது உனக்கு தெரியவில்லையா என்று கூறினான். அவர் நதியை பார்த்தபோது சில பெண்கள் அங்கு தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருந்தனர். அந்த பெண்களுக்கு 14 முதல் 15 வயது இருக்கும். பின்னர் சீடன் அந்த பையனிடம், ஓ சகோதரா, பெண்கள் அங்கே தண்ணீர் நிரப்புகிறார்கள், அதில் ஒளிந்து கொள்வதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். பின்னர் அந்த பையன் சீடனை பார்த்து அவனிடம், ஏய் முட்டாளே, நான் என்ன செய்கிறேன் என்று உன்னால் பார்க்க முடியவில்லையா? அந்த தேவதைகள் எப்படி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கிறார்கள்? அவளது பாவனைகளைப் பார், அவளது மென்மையான உடலைப் பார், பானையை தூக்கும்போது அவளது மெல்லிய இடுப்பு எப்படி வளைகிறது, அவளது முடி அவளது இடுப்பில் எப்படி பாய்கிறது, அழகு சிதறியது போல என்று கூறினார். சீடன் மீண்டும் நதியை நோக்கிப் பார்க்கிறான். இந்த முறை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இதுவரை அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை. அவன் முற்றிலும் அச்சமற்றவனாக இருந்தான். அவன் எதற்கும் பயப்படவில்லை. ஆனால் இப்போது அவன் ஒளிந்து கொள்ளத் தொடங்கினான். அந்த பெண்களை பார்க்கத் தொடங்கினான். அவன் ஏதோ ஒரு குற்றத்தைச் செய்தது போல அவன் ஒளிந்து கொண்டு அந்த பெண்களை பார்த்தபோது அவன் உள்ளிருந்து நடுங்கத் தொடங்கினான். அவன், நான் என்ன செய்கிறேன்? நான் செய்வது சரியில்லை. நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று கூறினான். பின்னர் அவன் விரைவாக கிளம்புகிறான். பின்னர் அவன் ஆசிரமத்தை அடைகிறான். ஆசிரமத்திற்குச் சென்ற பிறகு அவன் தனது வேலையில் மும்முரமாக இருந்தான். ஆனால் அவன் இப்போது பார்த்தது மீண்டும் மீண்டும் அவனது கண்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருந்தது. அதே காட்சி அவனது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதே விஷயத்தை பார்க்க அவனது மனம் ஆசைப்பட்டது. அவனுக்கு எந்த வேலையும் செய்யத் தோன்றவில்லை. அதிகாலையில் அவன் தினமும் பிச்சை எடுக்க ஆசிரமத்தை விட்டு சீக்கிரம் கிளம்பி நதிக்கு அருகிலுள்ள மரத்திற்குச் சென்றான். அங்கே அந்த பையன் ஏற்கனவே இருந்தான். அவனுடன் சேர்ந்து அந்த பெண்களை இரகசியமாக பார்ப்பான். இப்போது அவன் இதை தினமும் செய்ய ஆரம்பித்தான். அவனது மனம் இனி எந்த வேலையிலும் ஈடுபடவில்லை. அவன் எப்போதும் ஏதோ ஒரு வகையான எண்ணங்களில் மூழ்கியிருந்தான். அவனால் ஆசிரமத்தின் வேலையையும் சரியாகச் செய்ய முடியவில்லை. அவனால் சரியாக தூங்கவும் முடியவில்லை. சரியாக சாப்பிடவும் முடியவில்லை. அவனது மனம் அமைதியற்று இருந்தது. அந்த பெண்களின் அழகை மீண்டும் மீண்டும் பார்க்க அவனது மனம் ஆசைப்பட்டது. குரு பிச்சை கொடுக்கும்போது கூட அவனது மனம் வேறு சில எண்ணங்களில் தொலைந்து போனது. குரு தனது சீடனின் இந்த செயல்களை பார்த்தார். பின்னர் ஒரு நாள் குரு சீடனை தன்னிடம் அழைத்து, இன்று முதல் நானும் உன்னுடன் பிச்சை எடுக்க வருவேன். நீயும் நானும் ஒன்றாக பிச்சை எடுக்கச் செல்வோம் என்று கூறினார். அதனால்தான் சீடன் குருவை மறுத்து, இல்லை குருதேவா, நீங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? நான் மட்டும் சரியாக பிச்சை எடுக்க முடியும் என்று கூறினான். ஆசிரியர் சீடனிடம், சரி, நீ மட்டும் பிச்சை எடுக்கச் செல் என்று கூறினார். இதற்கு பிறகு சீடன் பிச்சை எடுக்க வெளியே சென்றான். சீடன் சென்ற பிறகு குருவும் ஆசிரமத்தை விட்டு வெளியேறி அவன் எங்கே செல்கிறான், யாரை சந்திக்கிறான் என்பதை பார்க்க சீடனை பின்தொடரத் தொடங்கினார். இதையெல்லாம் பார்க்க அவனை பின்தொடரத் தொடங்கினார். சிறிது தூரம் சென்ற பிறகு குரு தனது சீடன் ஒரு பையனுடன் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒரு குற்றவாளியைப் போல ஒளிந்து கொண்டு இரகசியமாக எதையாவது பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டார். குருவும் தனது சீடன் என்ன பார்க்கிறான் என்பதை பார்க்க அவனுக்கு பின்னால் நின்றார். அதற்காக அவன் குற்றவாளிகளைப் போல மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறான். தனது சீடன் மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நதியில் இருந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்த பெண்களை பார்த்து கொண்டிருப்பதை குரு பார்த்தார். பின்னர் குரு சீடனிடம், நீ பெண்களிடமும் பிச்சை எடுப்பாயா என்று கேட்டார். குருவின் குரலை கேட்டதும் சீடனின் மனம் பயந்து அவனுக்கு வியர்க்கத் தொடங்கியது. ஒரு திருடனை பிடிக்கும்போது கையும் களவுமாக பிடிபட்டவன் போல நடுங்கினான். அவனது நிலைமை மோசமானது. அவனால் எதையும் பேச முடியவில்லை. சீடனுடன் இருந்த பையன் ஓடிவிட்டான். இது சீடனை மேலும் பதட்டப்படுத்தியது. அவனது வாயிலிருந்து சில உடைந்த வார்த்தைகள் மட்டுமே வந்தன. அவனது ஆசிரியருடன் கண்களை பார்த்து பேசக்கூட அவனுக்கு தைரியமில்லை. ஆசிரியர் சீடனை பார்த்து, எனது சீடன் அச்சமற்றவன். அவன் எதற்கும் பயப்படுவதில்லை. ஆனால் இது என்ன? நீ பயத்தால் எங்கே தங்கியிருக்கிறாய் என்று கேட்டார். சீடன் குருவிடம், என்னை மன்னியுங்கள், இதில் எனக்கு எந்த தவறும் இல்லை.
அந்த பையன் என்னை ஏமாற்றினான், ஆனால் இன்று முதல் நான் அதை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். என்னை மன்னியுங்கள் என்று கூறினான். குருதேவர், பிரச்சனை இல்லை, ஆனால் நாம் யாருடன் பழகுகிறோமோ அதே பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை நீ மனதில் கொள்ள வேண்டும். பாத் பி. நாம் யாருடன் இணைகிறோமோ அவர்களின் எண்ணங்கள் நம்முள் நுழைகின்றன. எனவே நல்ல எண்ணங்கள் உன்னுள் நுழைய நல்ல உறவை வைத்துக்கொள் என்று கூறினார். பின்னர் குருவும் சீடனும் ஆசிரமத்திற்கு திரும்பி மீண்டும் ஆசிரமத்தின் வேலையில் கவனம் செலுத்தத் தொடங்கினர். அவர்கள் அந்த வழியை விட்டுவிட்டு மற்றொரு வழியில் செல்லத் தொடங்கினர். அவன் தனது வேலையை கவனமாகச் செய்தான். ஆனால் மெதுவாக அவனுக்குள் கோபம் வளர்ந்தது. பின்னர் அவன் மற்ற சீடர்கள் மீது கோபப்படத் தொடங்கினான். அமைதியற்று போனான். இப்போது அவன் சரியான நேரத்தில் சாப்பிடவும் இல்லை. அவன் பயன்படுத்தினான். குறைவான உணவை உண்பதற்கு பயன்படுத்தினார். ஒரு நாள் இரவு குரு சீடனிடம் வந்து, உன் மனதை கட்டுக்குள் வைத்திருப்பதாக என்னிடம் உறுதியளித்தாயே, இதுவரை எத்தனை முறை உன் வாக்குறுதியை மீறியிருக்கிறாய் என்று கேட்டார். இதை கேட்ட சீடன் தனது குருவின் காலடியில் விழுந்து அழ ஆரம்பித்தான். அழுதுகொண்டே அவன் குருவிடம், குருதேவா, நான் பலமுறை என் வாக்குறுதியை மீறிவிட்டேன். பிறகு நான் ஒரு வாக்குறுதியை அளிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் வாக்குறுதியை மீறுகிறேன். இது என் கட்டுப்பாட்டில் இல்லை. என் மனதிலிருந்து அனைத்து கெட்ட எண்ணங்களையும் வெளியே தள்ள நான் மிகவும் முயற்சி செய்கிறேன். ஆனால் நான் விரும்பினாலும் என்னால் அதை செய்ய முடியவில்லை என்று கூறினான். பின்னர் குரு சீடனிடம், என்னுடன் வா என்று கூறினார். குரு சீடனை ஆசிரமத்தின் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்று சீடனிடம், பார், இங்கே சில வடிகால் பாதைகள் உள்ளன. அதன் மூலம் நதியின் நீர் இந்த தாவரங்களுக்கு வருகிறது. இந்த நீர் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நீரின் ஓட்டத்தை உன்னால் தடுக்க முடியுமா என்று கேட்டார். சீடன், ஆம் குருதேவா, நான் இந்த ஓட்டத்தை தடுக்க முடியும் என்று கூறினான். பின்னர் சீடன் மண்ணை எடுத்து அந்த வடிகால் பாதையின் விளிம்பில் வைத்தான். அந்த நீர் சிறிது நேரம் நின்றது. பின்னர் சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த மணலின் மேலிருந்து நீர் வந்தது. ஆசிரியர் சீடனிடம், இது என்ன, இந்த நீர் முற்றிலும் நிற்கவில்லை என்று கூறினார். மீண்டும் அவன் சில கூழாங்கற்களை எடுத்து வடிகால் பாதையில் வீசினான். பின்னர் நீர் சிறிது நேரம் நின்றது. ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த கூழாங்கல் கற்களின் மேலிருந்து நீர் வெளியே வந்தது. குரு சீடனிடம், என்ன நடந்தது? நீர் மீண்டும் வந்துவிட்டது. நீ அதை நிறுத்துவாய் என்று சொன்னாயே என்று கேட்டார். நாம் எதையாவது முழுமையாக நிறுத்த முடியுமா? பின்னர் சீடன் கூறினான், பிரச்சனை இல்லை குருதேவா, நான் இந்த நீரை நிறுத்தி உங்களுக்கு காட்டுவேன் என்று கூறினான். பின்னர் அவன் ஒரு பெரிய கல்லை எடுத்து வடிகால் பாதையில் வைத்தான். நீர் நின்றது. பின்னர் சீடன் குருவிடம், பாருங்கள் குருதேவா, நான் தண்ணீரை நிறுத்துவேன் என்று சொல்லியிருந்தேன். தண்ணீரை நிறுத்துவதை காட்டினேன். உங்கள் வார்த்தைகளை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று கூறினான். குரு சிரித்துக்கொண்டே, சரி, கவனமாகப் பார், நீர் நின்றுவிட்டது. என்ன, அது பின்னால் உள்ள வடிகால் பாதையை உடைத்து வெளியே வந்து பக்கவாட்டில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. கவனமாகப் பார், அது இந்த கல்லின் முன்பும் வந்துள்ளது. இந்த நீர் அதன் போக்கை மாற்றி மீண்டும் முன்னோக்கி பாயும் என்று கூறினார். பின்னர் சிறிது நேரத்திற்குப் பிறகு அதே விஷயம் நடந்தது. பின்னர் குரு சீடனுக்கு விளக்கினார், உனக்கும் இதேதான் நடக்கிறது. நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறாய், மேலும் மேலும் கடினமாக முயற்சி செய்கிறாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் உன் முயற்சி உடைந்து கொண்டிருக்கிறது. அது எப்போதும் உடைந்து கொண்டே இருக்கும். அல்லது கல் உனது முயற்சி, இந்த நீர் உனது எண்ணங்கள். நீ எவ்வளவு பெரிய கல் வைத்தாலும் நீர் அதன் வழியை கண்டறியும். இதை பார்த்த சீடன், ஓ குருதேவா, மோசமான எண்ணங்களிலிருந்து நான் வெளியே வரக்கூடிய வழி இல்லையா என்று கேட்டான். குரு, ஒரு வழி இருக்கிறது. இந்த நீர் ஜிஸ் நதியிலிருந்து வருகிறது. அந்த இடத்திலிருந்து இந்த நீரின் போக்கை மட்டுமே உன்னால் மாற்ற முடியும் என்று கூறினார். குரு சீடனை அந்த நதிக்கு அழைத்துச் சென்றார். அங்கிருந்து அந்த தோட்டத்திற்கு நீர் வந்து கொண்டிருந்தது. குரு சீடனிடம், இந்த நதியிலிருந்து அந்த நீர் செல்கிறது. நீர் தோட்டத்திற்குச் செல்லும் வழியை நாம் தடுத்தால் நம்மால் தண்ணீரை நிறுத்த முடியாதா என்று கேட்டார். சீடன், ஆம் குருதேவா, அது நிச்சயமாக நடக்கும். நான் இங்கிருந்து இந்த நீரை நிறுத்துகிறேன். பின்னர் நீர் முன்னால் உள்ள வடிகால் பாதைக்குச் செல்லாது, பின்னர் நீர் தோட்டத்திற்குச் செல்லாது என்று கூறினான். பின்னர் ஆசிரியர் சீடனிடம், தோட்டத்தில் நீர் இல்லை என்றால் மரங்களும் செடிகளும் எங்கிருந்து நீர் பெறும்? அந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் நீர் தேவை என்று கூறினார். பின்னர் சீடன் யோசித்து,
இந்த விஷயம் என் மனதில் ஒருபோதும் தோன்றவில்லை. இந்த நீர் தோட்டத்திற்குச் செல்வதும் அவசியம் என்று கூறினான் குரு. மேலும் அந்த மரங்கள் மற்றும் செடிகளில் சிலவற்றிற்கு தினமும் நீர் தேவை. அவை வாடி இறந்துவிடும். நாம் தண்ணீரை திறக்க வேண்டியிருக்கும் என்று கூறினார். குருவின் பேச்சைக் கேட்ட சீடன் தண்ணீருக்கான வழியை திறந்தான். பின்னர் குரு, இந்த நதியின் அனைத்து நீரையும் தோட்டத்திற்கு திசை திருப்புவோமானால் என்ன நடக்கும் என்று கேட்டார். சீடன், குருதேவா, அங்குள்ள மரங்களும் செடிகளும் வெல்ல வேண்டும். அவை அனைத்தும் உருகி எதுவும் மிஞ்சாது என்று பதிலளித்தான். குரு சிரித்துக்கொண்டே, நீ இதை புரிந்துகொள். நாம் எதையும் நிறுத்த வேண்டியதில்லை. எப்போதும் சமநிலையை பராமரிக்க வேண்டும். குறைவான தண்ணீரால் தாவரங்கள் அழிக்கப்படுகின்றன. அதிக தண்ணீரால் தாவரங்களும் அழிக்கப்படுகின்றன. நமது வாழ்க்கை சமநிலையில்தான் இயங்குகிறது என்று கூறினார். குரு சீடனிடம், மாம்பழங்களைப் பற்றி நீ நினைக்கக்கூடாது என்று நான் உன்னிடம் சொன்னால் முதலில் உன் மனதில் யாருடைய படம் வரும் என்று கேட்டார். மாஸ்டர், நாம் நிறுத்த முயற்சிக்கும்போது என்று கூறினார். இம்பியூர் எண்ணங்கள் பலவந்தமாக வரும்போது அவை நம்முள் மேலும் வலுவாக நுழைகின்றன. அதனால்தான் நாம் அவற்றை ஒருபோதும் அடக்க முயற்சிக்கக்கூடாது. பின்னர் குரு சீடனிடம், நமது மோசமான எண்ணங்கள் மோசமானவர்களுடன் பழகுவதாலும் வருகின்றன. சில சமயங்களில் சிற்றின்பம் நம்மிடம் இல்லை. ஆனால் சில ஆபாசமான மக்களுடன் வாழ்வதால் அது நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறது என்று கூறினார். பின்னர் சீடன், குருதேவா, நீங்கள் சொல்வது சரிதான். நான் என் வழியை இழந்துவிட்டேன் என்று கூறினான். பின்னர் அந்த சீடன் அன்றிரவு மிகவும் அமைதியாக உறங்கினான். காலையில் அவன் தனது வேலையை முழு மனதுடன் செய்தான். பின்னர் காலையில் அதே வழியில் பிச்சை எடுக்கச் சென்றான். அங்கு அந்த பையன் இன்னும் அந்த மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த பெண்களை பார்த்து கொண்டிருந்தான். சீடன் அவளை நதிக்கு அழைத்துச் சென்றான். அங்கு அந்த பெண்கள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தனர். அவன் அந்த பெண்களிடம் தண்ணீர் கேட்டான். அவர்களில் ஒரு பெண் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள். மேலும் சீடனின் கால்களைத் தொட்டாள். சீடன், நீ நன்றாக இரு என்று அவளை ஆசீர்வதித்தான். அதனால் அந்த மனநிலை நேர்மறை ஆற்றலால் நிரம்பியது. ஏதோ இழந்ததை மீண்டும் பெற்றது போல அவனது முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவன் தனது வழியில் திரும்பிச் செல்லத் தொடங்கினான். அப்போது மரத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்த அந்த பையன் பின்னாலிருந்து வந்தான். அவன் சீடனிடம் வந்து, என்ன விஷயம்? இன்று நீங்கள் நெருக்கமாக பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னையும் தாண்டிவிட்டீர்களா என்று கேட்டான். பின்னர் சீடன், நாம் எப்போதும் மற்றவர்களை பார்ப்பதில் பிஸியாக இருக்கிறோம். நீங்கள் விரும்புபவரிடம் சொல்லுங்கள். அவளும் உங்களை விரும்பினால் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதற்கு முன் நீங்கள் ஏதோ ஒரு நிலையை அடையுங்கள். உங்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை இப்படி வீணாக்காதீர்கள் என்று கூறினான். பின்னர் அந்த பையன் அந்த சீடனை தினமும் சந்திக்க ஆரம்பித்தான். அவன் அந்த பையனை நதிக்குச் செல்ல வேண்டாம் என்று ஊக்குவித்தான். பின்னர் அந்த பையன் தனது வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையை அடைய போராடத் தொடங்கினான். எனவே நீங்கள் என்ன பார்த்தீர்கள்? சகவாசம் என்ன விளைவை கொண்டிருக்கிறது? உங்கள் சகவாசத்தை மாற்றுங்கள். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். ஆசிரியர் சீடனிடம், உனது எல்லா கேள்விகளுக்கும் உனக்கு பதில் கிடைத்ததா என்று கேட்டார். பின்னர் சீடன், ஆம் மகாத்மாஜி, நன்றி என்று கூறினான். பின்னர் குரு சீடனிடம், உங்கள் மனதில் மோசமான எண்ணங்கள் வரும்போது உங்களை நீங்களே குற்றவாளியாக நினைக்காதீர்கள். இது உடல்தான். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறது. இது உங்களது எண்ணத்தால் அல்லது ஒரு உறுதிமொழியால் மட்டும் உடைந்து விடாது. ஆனால் உங்களிடம் அந்த சக்தி, அந்த ஆற்றல் உள்ளது. அதை நீங்கள் சமநிலையில் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் எதையும் அனுபவிக்க சுதந்திரமான ஒரு உயிருள்ள ஆற்றல். அதனால்தான் உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்த கதையிலிருந்து நாம் நமது எண்ணங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுக்கொள்கிறோம். நமது எண்ணங்கள்தான் நமது எதிர்காலத்தின் திசையை தீர்மானிக்கின்றன. நாம் சரியான திசையில் முன்னேற நமது மனதில் நேர்மறை எண்ணங்களை முழு பலத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.